ஹாய். இன்றைக்கி வந்து சவாரி ஓரளவுக்கு முடிச்சாச்சு. அதனால் ஒரு டாபிக் ஒன்று பேசலாம்னு வந்திருக்கேன். இந்த ஆட்டோவை பற்றி பேசலாம். ஆட்டோ வந்து எப்படி ஒரு துறையாக மாறுனுச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏதோ வந்துட்டு இந்த ஆட்டோ ஃபஸ்ட்டு வந்து 1960களுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க மக்கள் வந்து. அதுக்கு முன்னாடி வந்து கார், பஸ்ஸு இந்த ரெண்டையும் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டுலேயே இருந்து அந்த சிக்கல் இருக்கு இல்லையா, அந்த சிக்கல்னால தான் வந்து மக்கள் இந்த ஆட்டோவை விரும்பியிருக்காங்க. பஸ்ஸு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் டைமு, ஃபிக்ஸடு ரூட் மேப்பு இந்த மாதிரி இருக்குது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த பஸ் ஸ்டாப்பில் போய் இருந்து இன்னொரு பஸ் ஸ்டாப்பில் இறங்கணும். அதே மாதிரி அந்த ரூட் மேப்பும் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். இந்த ரூட்டில் போய் தான் அந்த ரூட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது. டைம் மேனேஜ்மெண்ட்டு இங்கே வந்து டைமும் வந்து அந்த டைமுக்கு தான் போய் ஆகணும், இல்லைன்னா அந்த ட்ரிப்பு நமக்கு போக முடியாது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரணும் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக மூவ் பண்ண முடியாது. இதே வந்து இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து லக்ஸுரி ஸ்பெசிலிட்டிஸ் இருக்கும். அந்தளவுக்கு காஸ்ட் வந்து மக்களால் கொடுக்க முடியல. பொதுவாக கார்ஸில் வந்து பெரிய பணக்காரங்க தான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது அந்த நேரத்தில் அது அப்படி தான் இருந்திருக்கு. டாக்ஸிஸ் வந்து நார்மல் சம்பளம் சம்பாதிக்கிறவங்களால அந்த டாக்ஸியை வந்து யூஸ் பண்ண முடியாது. மந்த்லி ஒரு 3-4 தடவை வந்து அவங்க ஏர்ன் பண்ணுற அந்த காஸ்ட்டுக்கு இந்த டாக்ஸியை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ரெண்டையும் வந்து இந்த ஆட்டோ வந்து ஓவர் கம் பண்ணிடுச்சு. இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. மக்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா டோர் டு டோர் அப்படிங்கிற அந்த கான்செப்டே வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ என் வீட்டு வாசல்லேருந்து நான் வெளியே வந்தேன் அப்படின்னா அந்த வண்டி நிற்கும். அந்த வண்டியில் நான் ஏறி எங்கே போகணுமோ அந்த போக வேண்டியவங்க வாசலுக்கு போய் நிற்கிறோம். ஸோ இதுக்காகவே நான் காஸ்ட் கொடுக்கலாம் இப்போ உனக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த சீப்பு ப்ரைஸை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் ஆட்டோவுக்கு. இதில் ஏன் வந்து அவங்க ரொம்ப வந்து ஆட்டோக்காரங்க வந்து ரொம்ப அதிகமாக ஓட்டிகிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸும் வந்து ரொம்ப கம்மி, ஃபியூல் சார்ஜும் வந்து ரொம்ப கம்மி. அதனால் வந்து காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஓட்டிகிட்டு இருந்திருக்காங்க முன்னாடி. ஸோ மாத சம்பளம் வாங்குறவங்களால வந்து ஈஸியாக அவங்களால மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியும், ஃபேமிலியோடு போக முடியும். ஒரு 2 வீலர் இருக்குது அப்படின்னா அந்த 2 வீலரில் 2 பேர் தான் போக முடியும், குழந்தைங்க 2 பேர் தான் போக முடியாது. அதுக்கு அந்த பஸ்ஸை நம்ம எதிர்பார்க்க முடியாது, இந்த காரையும் நம்ம பார்க்க முடியாது. அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இந்த ஆட்டோவாக தான் வந்துருக்கு. இதுதான் வந்து அந்த இடத்துல மெயினாக ட்ரிகர் ஆகுது. அதே மாதிரி ஒரு ஆஃபீஸுக்கு எமர்ஜென்சியாக நான் போகணும், ஒரு ஸ்கூலுக்கு எமர்ஜென்சியாக குழந்தைங்களை கொண்டு போய் விடணும், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஆட்டோ ரோல் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஒரு ஆஃபீஸ்லேருந்து நான் போயிட்டு அதுக்காக ஸ்கூலுக்குன்னு மெனக்கெட்டுட்டு வரணுமா, அந்த டைமை வந்து அந்த ஆட்டோ வந்து ஓவர் கம் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுச்சு. இதில் வந்து இந்த பஸ்ஸில் இருந்து ஆட்டோவுக்கு மாறின ஆளுங்க வந்து ரொம்ப அதிகம். பஸ்ஸு அப்படின்னா நம்ம அந்த இடத்துக்கு போகணும். இப்போ ஒரு ஸ்டாப்லேருந்து என்னோடய வீடு ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குன்னா அந்த 3 கிலோமீட்டருக்காக நான் தனியாக சேவ் பண்ண வேண்டியிருக்கு, வேறு ஏதாவது தேட வேண்டியிருக்கு. அந்த தேடுறதை வந்து ஆட்டோ நிறுத்திடுச்சு. நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேயே உங்களுக்கு ஆட்டோ இருக்கும், அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வீட்டுக்கு போயிடலாம். ஸோ இந்த ஸ்பேஸை வந்து ஆட்டோ வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு. எல்லா இடத்துலையும் வந்து ஆட்டோவை வந்து அதிகமாக புழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1960லேருந்து இந்த நாள் வரைக்கும் வந்து ஆட்டோ வந்து பெரிய அளவில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக மாறிடுச்சு. மக்களுடைய இன்ஸ்டன்ட் ஐடியாஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிறது, அந்த இன்ஸ்டன்ட் ஐடியா தான் வந்து பின்னாடி ஒரு இண்டஸ்ட்ரியாகவே டெவலப் ஆகிருக்கு. ஒரு சின்ன விஷயந்தான், எனக்கு இப்போதைக்கு இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் நகரணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும், என்னோடய ஃபேமிலியோடு நான் போகணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், இதை வந்து நான் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் இந்த ஆட்டோ வந்து நிற்கும். ஆம்புலன்ஸே வந்து ஒரு சில ஏரியாஸ்லலாம் வந்து வராது. இப்போ 3 தெரு முன்னாடி வந்து ஒரு சின்ன சந்து இருக்குது, அந்த சந்தை கிராஸ் பண்ணி தான் நம்ம வீட்டுக்கு வரணும், எப்படி இருந்தாலும் இல்லைன்னா சுற்றி வரணும் அப்படின்னா அந்த சந்தில் ஆட்டோ ஈஸியாக வந்துடும், ஆம்புலன்ஸ் வரும். அப்போ அந்த ஆட்டோவுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போவும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஆம்புலன்ஸாக ஆட்டோவா அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆட்டோவுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கறது தான் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இங்கே கை காட்டினா ஆட்டோ நிற்கும் அப்படிங்கிறதே வந்து ஒரு மக்களுக்கு ஊறி போன ஒரு விஷயம்.
அந்த ஆட்டோ ஃப்ரீயாக வந்துட்டு இருக்கு அப்படின்னா சட்டுன்னு கை காட்டா நிற்கும், நம்ம போக வேண்டிய இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக போயிட முடியும். இந்த சமூகத்தில் நடக்கிற அந்த ஏற்றத்தாழ்வை வந்து மினிமைஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி கொண்டு வர்றதுக்கு இந்த ஆட்டோ வந்து மிகப்பெரிய பங்களிப்பாக இருந்திருக்கு ஒட்டுமொத்தமாக சமூகத்துக்கு. இப்போ அரசு வந்து ஏன் இதை இன்னும் ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னா அதை மக்கள் இன்னும் இலகுவாக பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது தான். இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து பின்னாடி ஒரு இண்டஸ்ட்ரியை பெரிய இடத்துக்கு கொண்டு போயிருக்கு. இந்த ஆட்டோஸ் வந்து நாம் சும்மா சொல்கிறோம், இங்கே எலக்ட்ரிக் ஆட்டோ வந்துருச்சு, இங்கே வந்து சிஎன்ஜி ஓடிட்டுருக்கு, டீசல் ஓடுது, ஆட்டோலேயே பெட்ரோல் யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி நிறைய வந்து இந்த இண்டஸ்ட்ரியை பெரிய இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து சாதாரண மிடில் கிளாஸ் மக்கள் தான் வந்து இதை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பயனடைகிறவங்களும் வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் ஆளுங்க தான். இதுதான் வந்து நம்ம முழுசாக பார்க்கணும். ஆட்டோ வந்திருக்கிறத வந்து நம்ம ஏற்றத்தாழ்வை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு தான். ரொம்ப மேலே இருக்கிறவங்களால் ரொம்ப கீழே இருக்கிறவங்களும் ஒரே இடம் மாதிரி கொண்டு போகிறதுக்கு தான் வந்து இந்த ஆட்டோஸ் வந்துருக்கு.